போறதுக்கு 2 கிலோ கேட்டீங்கன்னா வைப்பு செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா வந்து பாருங்க. வணக்கம் மக்களே, கோவா எபிசோட் 5 நம்ம இப்போ சாப்பிட கிளம்பியாச்சுங்க. மணி 3:30 மணி ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். கடை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தமிழ்நாடு ஹோம் ஃபுட்டு. இங்கே வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. நம்ம போன டைமுக்கு பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருக்குன்னாங்க, சிக்கன் பிரியாணி சொன்னாங்க. நம்ம 2 மீல்ஸும் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன மீல்ஸ்னால் வந்து சிக்கன் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸு, இன்னும் வந்து சிக்கன் பிரியாணி. மீல்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம அன்லிமிட் கேட்டிங்கன்னா அன்லிமிட்டெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம 50 ரூபா கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் தருவாங்களாம்மா. அதெல்லாம் ரொம்ப ஆவரேஜாக தாங்க இருந்துச்சு. சிக்கன் கிரேவியில் ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணியில் சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சுங்க. ஆனால் சிக்கன் ரொம்ப மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க. இந்த ரேட்டுக்கு ஏன்டா இந்த கடைக்கு போனோமோன்னு தோணிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி தோணி இருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் சிக்கனாக நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சுங்க. ஆனால் பிரியாணி தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடெலாம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பில்லு பார்த்தீங்கன்னா 800 ரூபா ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு கடைக்கு போனாவே 800 ரூபா 850 ரூபா ஆயிடுது. அதனால் வந்து நம்ம பர்கர் கிங் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பர்கர்லாம். அதனால் வந்து நம்ம சிக்கன் பர்கர் போய் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு கிளம்பி போயாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பாகா பீச் தான் போக போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஹோட்டல் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து லிஃப்ட்டு தான். பாருங்க, நம்ம நாளை ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டிங் டவுன். வணக்கம் மக்களே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நம்ம பாகா பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ மணி 7:30 மணி ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். நம்மகிட்ட வண்டி இருக்குது. ஏன்னா வந்து அங்கே பார்க்கிங் இருக்காது. இன்றைக்கி சண்டே ரொம்ப க்ரௌடாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தா ஃபங்க்ஷனு. இங்கே விஐபி யாரோ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அங்கே ஃபுல்லாக கச்சேரி நடந்துகிட்ருக்கு பாகா பீச்சில். அதனால அப்படியே மெதுவாக நீங்கள் நம்ம சேனல் அப்படி பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபைனலாக பாகா பீச்சுக்கு வந்தாச்சுங்க. அங்கே லைட் எஃபெக்டே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஐ லவ் கோவா. அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓடிட்டே இருக்குது, சவுண்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் தரேங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன கொஞ்சம் கூட்டம் ரொம்ப கம்மி. நம்ம நல்லா வண்டி எடுத்துகிட்டு வரல. அங்கே ஃபுல்லாக வண்டி பார்க்கிங்லாம் ரொம்ப ஃபுல்லாகிருச்சு. நம்ம பார்த்தோம், இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் ஆளுங்க வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்குன்ட்டு. அதனால் நம்ம வண்டி வச்சு நம்ம நடந்து வந்தோம். லைட்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. கோவா வைப் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே பாருங்கள். இந்த இடமே பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து போகும்போது நீங்கள் பார்த்து தான் போகணும். அங்கே வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு அப்படி தான் நம்ம உட்காரலாங்க. மற்றபடி அங்கே உட்கார விட மாட்டாங்க. நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்து பீச்சில் வந்துட்டு வாக்கிங் போகலாம். என்னென்ன இருக்கிற சுற்றி அப்படியே பாருங்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாகா பீச்சில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபெஸ்டிவல், பெரிய ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். சாமிங்கெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன லைட் செட்டப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி, பார் மாதிரி, 5 ஸ்டார் பார் மாதிரி. இது இங்கே ரேட்டு பார்த்து சரியான ஜாஸ்திங்க. நாங்கள் உட்காந்து பார்த்தோம் எவ்வளோ சும்மா பார்த்தோம் மெனு கார்டில். எல்லாமே பார்த்தா எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 450 ரூபா 600 ரூபா பக்கம் வந்துடுது. சும்மா வந்து நான் காம்ப்ளிமெண்ட் கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. அதுக்கு போல் பார்த்தா சிகரெட்லாம் கிடைக்கும், கிளாஸ் ஃப்ரீன்னாங்க. அப்படி நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு குடிப்பழக்கம்லாம் எதுவும் இல்லை. சும்மா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. நான் முன்னாடி போய் காட்டுறேன். ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க.
பீச்சில் சரியான இப்போ முன்னாடி போய் வாடுற பாருங்க. இப்போ குழந்தைங்களும் குளிச்சுட்டு இருக்காங்க, விளாண்டுட்டு இருக்காங்க. பைக் தான் செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா வந்து ஃபாரினர்ஸ் வீடு கட்டி விளாண்டுட்டு இருக்காங்க சின்ன சின்ன பசங்கள்லாம். நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஜீப் இருக்கு. இந்த இருட்டில் மட்டும் நீங்கள் வராதிங்க பாகா பீச்சுக்கு. ஏன்னா நீங்கள் 6 மணிக்கெலாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இடம்லாம் நல்லா சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நைட் லைஃப் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆளுங்க கூட்டமே பீச் ஃபுல்லாக அடிக்குது பாருங்கள். நம்ம ஃபோனில் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம அது பார்த்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா லென்ஸு போயிருங்க. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே நைட்டில் நீங்கள் அவ்வளோக்கா வந்து வராதிங்க. நீங்கள் 6 மணிக்கு 5 மணிக்கு வாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். பீச் பார்த்துட்டு போயிடலாம். நைட் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. நீங்கள் உங்களுக்கு நைட் லைஃப் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அங்கெல்லாம் லைட் வெளிச்சமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துல பார்த்தா டிசைனாக இருக்குங்க. இங்கே பார்த்தா கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆகி அப்படியே மெதுவாக பார்க்குற மாதிரி இது ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் முழுக்க நடந்த காரணமே வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. சண்டேவா ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக இருக்கிறனால நம்ம நடந்து வரோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அங்கேருந்து 2 கிலோமீட்ரு, இங்கேருந்து நம்ம பீச்சிலேருந்து 2 கிலோமீட்ரு, 4 கிலோமீட்ரு. நீங்கள் கோவாவில் வைப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வைப்பு இல்லை. நைட் லைஃபு நல்லா தண்ணி அடிக்கிறோம் அந்த மாதிரி இருந்தால் நல்லா வைப் இருக்கும். பாகா பீச் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு லைட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் கோவாவில் பீச் தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நைட்டு பீச் பிடிக்கவே இல்லைங்க. நல்லா இருட்டாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக லைட் எஃபர்ட்டு தான், அதெல்லாம் பிடிக்கல. அப்படியே வெளியே வந்துட்டோம். வண்டி பார்க்கிங் ஃபுல்லு, கீழே இடம் முடியாது, மேலே இடம் வச்சுருக்காங்க. பீச்சு நைட் லைஃப்பில் நடப்பாங்க. இங்கே ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குமாம்மா. இந்த டைம் பார்த்தா கூட்டமே இல்லைங்க. இங்கே வர்றவங்க போகிறவங்களாம் இப்போ கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ ஷாப்ஸு இங்கெல்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக நடந்து வந்துடணுங்க. இந்த நடக்கிற இடத்துல ரொம்ப ஸ்கேமாக இருக்குங்க. நம்ம பார்த்து நடக்கணும். ஏதோ கடை பார்த்து அவங்களே கூப்பிட்ருவாங்க. நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. நமக்கு தேவைன்னா போகலாம், இல்லாட்டி அப்படியே நம்ம ரோடு பார்த்து நடந்து போயிட்டே தான் இருக்கணும். இங்கே சேஃப்டி ரொம்ப, இங்கே டூரிஸ்ட் பீப்புளை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பாய்ஸாக தான், நோட் பண்ணிக்கோங்க. வேறு வழி இல்லைங்க, திரும்பி பிரியாணி தான் சாப்பிட்ணும். ஹைதராபாத் பிரியாணி தான் இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைதராபாத் பிரியாணி தான் கிடைக்கிது கோவாவில். நம்ம அதான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரேட் வந்து 160 ஒரு பிரியாணி. நம்ம 2 பிரியாணி வாங்கியிருக்கோம், அப்புறம் லாலிபாப் வாங்கியிருக்கோம். லாலிபாப் வந்து 6 பீஸ் 240 ஆமாங்க. இது ரொம்ப ஹையாக தான் இருக்குது, அதனால் நம்ம அளவாக வாங்கியிருக்கோம். கொடுத்துட்டாங்க. ரைஸ்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ரைஸ் குவான்டிட்டிலாம் ஓரளவு தான் கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. அளவாக சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துட்டோம். நம்ம இனி வீடியோ வந்துட்டு நீங்கள் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். வேறு நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்ட்டு. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.